ஹாய் வணக்கம். வாங்க நம்ம இன்னைக்கு பன்னீர் போட்டு சால்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். யூஸ்வலாக சால்னா வந்து எம்டியாக தான் பண்ணுவாங்க. டிஃப்ரெண்ட்டாக நம்ம கொஞ்சம் ப்ரோட்டீன் குழந்தைங்களுக்கு சேரணும் அப்படிங்கிறக்காக நம்ம பன்னீர் போட்டு செய்கிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு இந்த சால்னா செய்கிறதுக்கு நம்ம கடலை எண்ணெய் தான் சேர்த்துக்கணும். கடலை எண்ணெயில் செய்யும்போது தான் நல்லாயிருக்கும். தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சதும் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதில் நான் ஒரு 3 வெங்காயம், பெரிய வெங்காயம் இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயத்தை ஆட் பண்ணி வெங்காயம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கிட்டு இருக்கு. இப்போ இதோட இந்த கடல் பாசி இது வந்து நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். இது போக நம்ம மசாலாலாம் தேங்காய் கூட அரைச்சி ஊற்றுவோம். இது கொஞ்சம் இந்த வெங்காயத்தோடு சேர்க்கும் போது வாசனை நல்லாயிருக்கும். வெங்காயம் வதங்கறதுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்திட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ இதில் நான் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இஞ்சி, 1 கப் இஞ்சி, ஒரு 1.5 கப்பு பூண்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள், கல்லுப்பு, ஆயில் போட்டு நம்ம அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு 1 மந்த் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் ரொம்ப வதக்கக்கூடாது, கசப்பாயிடும். லைட்டாக வதக்குனதுக்கப்புறம் நான் ஒரு 3 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். அதை இதில் ஊற்றிடலாம். அதோட ஒரு தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மசாலா சேர்க்கும் போது அடுப்பு எப்பவுமே சிம்மில் வச்சுக்கோங்க. இதில் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 1 ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1 ஸ்பூன் கறி மசால் தூள், அப்புறம் இது வந்து வீட்டில் பொடிச்ச பொடி. இது என்னன்னா ஹோல் கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அந்த மாதிரியான மசாலாலாம் எங்களுக்கு பிரியாணியில் இதெல்லாம் வந்து போட்டால் சாப்பிடும் போது இடையில பிடிக்காது. அதனால் இந்த மாதிரி வறுத்து எங்கள் அம்மா இது மாதிரி வறுத்து பொடிச்சு கொடுத்துருக்காங்க. இது நல்லா ஃப்ளேவராக இருக்கும். நம்ம பிரியாணிக்கும் இது ஆட் பண்ணிக்கலாம். வேறு எந்த மசாலாவுமே போட வேண்டாம். வெறும் மிளகாய்த்தூள், பிரியாணிக்கு இந்த பொடி மட்டும் போட்டு செஞ்சிங்கன்னா நல்லா ஃப்ளேவராக இருக்கும் பிரியாணி.
இது நல்லா வாசனையாகவும் இருக்கும். இது வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போட்டால் போதும். இந்த பவுடர்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம கவர் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்க்கு சிம்மில் வச்சு நம்ம நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வைக்கலாம். இது குக் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சிக்கலாம். அரைக்கிறதுக்கு நான் ஒரு 1/2 மூடி தேங்காய், ஒரு 1/2 மூடி தேங்காய். இந்த தேங்காய் கூட நம்ம என்னென்ன ஆட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, முந்திரி பருப்பு, முந்திரி வந்து ஒரு 10 முந்திரி, கல்பாசி கொஞ்சம், ஒரு 2 கிராம்பு, கொஞ்சம் பட்டை. இதோட ஒரு ஸ்பூன் சோம்பு போடணும். இதில் ஏலக்காய் போடக்கூடாது. ஏலக்காய் போட்டிங்கன்னா ஃப்ளேவர் நல்லா இருக்காது. ஒரு ஸ்பூன் சோம்பு. இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா விழுதாக அரைச்சிட்டு வந்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா, நல்லா இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த டைமில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பன்னீர் நல்லா ஃபைனாக கட் பண்ணுவேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து 200 கிராம் பன்னீர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ஜென்டில் பண்ணிக்கோங்க. ரொம்ப போட்டு கிளறினோன்னா பன்னீர்லாம் ரொம்ப உடஞ்சிடும். இப்போ பன்னீர் போட்டு ஒரு ஃப்ளேம் ஹையில் வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிக்கோங்க. இது நம்ம கவர் பண்ணி நம்ம குக்கர் விசில் விட போகிறோம். 1 விசில் விட போகிறோம். இப்போ பன்னீர் போட்டு பன்னீர் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதோட நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டு, தேங்காய், சோம்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 மூடி தேங்காய், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பீஸ் பட்டை, 2 கிராம்பு, கல்பாசி, இதெல்லாம் போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன். முந்திரி பருப்பு அதுவும் போட்டிருக்கேன். இதை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு நல்ல ஒரு ரிச்னஸ் கொடுக்கும் இந்த கிரேவிக்கு. நம்ம முந்திரி எப்போவுமே ஆட் பண்ணும்போது நமக்கு நல்லா ரிச்சாக இருக்கும் கிரேவி. நமக்கு என்ன தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி கிரேவியோட திக்னஸை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த டைமில் நம்ம சால்ட் எல்லாம் செக் பண்ணிக்கலாம். உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். இது இப்போ ஜஸ்ட் ஒரு கொதி வரட்டும். இப்போ லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் விட்டிங்கன்னா போதும், சரியாக இருக்கும்.
ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது காரம் வந்து மைல்டாக தான் நான் போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் ஸ்பைஸியாக ஆட் பண்ணிக்கலாம். நான் எந்த கலர் காஷ்மீரி மிளகாய் தூள் எதுவுமே போடல. வீட்டில் பிடிச்ச மிளகா பொடி போட்டு தான் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு கசூரி மேத்தி ஆட் பண்ணிக்கிறேன். கசூரி மேத்தி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் அந்த ஃப்ளேவர் வரும். பன்னீர் நீங்கள் எந்த பன்னீரில் நீங்கள் என்ன ஐட்டம் செஞ்சீங்கனாலுமே லைட்டாக கசூரி மேத்தி ஆட் பண்ணிங்கன்னா அதோட ஃப்ளேவர் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். சூடாக டேஸ்ட்டான பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம சால்னா ப்ரொசீஜரில் தான் பண்ணியிருக்கோம். ஆனால் நம்ம கொஞ்சம் பன்னீர் ஆட் பண்ணியிருக்கோம். இன்னும் இல்லை சால்னாக்கு புதினா ஆட் பண்ணுவாங்க. எங்கிட்ட இல்லை, அதனால நான் ஆட் பண்ணல. நீங்கள் புதினாவும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது சப்பாத்தி, பூரி, அப்புறம் நம்ம இந்த கீ ரைஸ்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா, அது கூடலாம் வந்து நல்ல சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். பரோட்டா கூட சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸி. இது பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். சிம்பிளாக நம்ம குக்கர்லேயே மேக் பண்ணிடலாம். இதை நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.